வணக்கம். இந்தியால எந்த ஒரு அரசாங்க கட்டாயமும் இல்லாம லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை மனசார பரிசா கொடுத்த ஒரு இயக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு இந்த அதிகாரப்பூர்வ ஆவணத்தை வச்சு அந்த பூமிதான இயக்கத்தோட கதையை தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஒரு சின்ன நிலப்பரிசு ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்திர முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் பூமிதான இயக்கத்தோட அடிநாதமே. ஏன்னா நிலம்ங்கிறது வெறும் மண்ணா பார்க்க முடியாது இல்லையா? அது ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரம், அவங்களோட கௌரவம், அவங்க எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய நம்பிக்கை. அப்போ பூமிதானம்னா என்ன? இது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் நினைச்சிடாதீங்க. இது மக்களோட மனசுல இருந்து அவங்களா முன்வந்து செஞ்ச ஒரு பிரம்மாண்டமான சமூக புரட்சி. இந்த பேரே எல்லாத்தையும் சொல்லிரும் பாருங்க. பூமி தானம், அதாவது நிலத்தை தானமா கொடுக்கறது. சிம்பிளா சொல்லணும்னா, நிலம் வச்சிருக்கிறவங்க எந்த சட்ட கட்டாயமும் இல்லாம தங்களோட மனசாட்சிப்படி தங்களோட நிலத்துல ஒரு பங்க நிலம் இல்லாதவங்களுக்கு பரிசா கொடுக்கறது. இதுல எந்த வற்புறுத்தலுக்கும் இடமில்ல. பாருங்க, 1950கள்ல இது ஒரு சாதாரண மக்கள் இயக்கமா தான் ஆரம்பிச்சுது. ஆனா சீக்கிரமே ஒரு விஷயம் புரிஞ்சுது. இப்படி கொடையா வர்ற நிலத்தையெல்லாம் சரியா நிர்வகிக்க ஒரு சிஸ்டம் வேணும்னு. அப்போதான் ஒரு நல்ல எண்ணம் சட்ட ரீதியான ரொம்ப வலுவான ஒரு அமைப்பா மாறுச்சு. இப்ப நீங்க பாக்குறது வெறும் போட்டோ இல்ல. நாம பேச போற எல்லா ரூல்ஸுக்கும் இதுதான் ஆதாரம். அந்த ஒரிஜினல் 1958ஆம் வருஷ சட்ட ஆவணம். தமிழ்நாட்டுல இந்த மாபெரும் முயற்சிக்கு சட்டபூர்வமான ஒரு முகத்தை கொடுத்ததே இந்த டாக்குமெண்ட் தான். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 24,500 ஏக்கர். இது வெறும் நம்பர் இல்ல. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த சிஸ்டம் மூலமா கணக்குல கொண்டு வந்து டிஜிட்டல் பண்ணப்பட்ட நிலத்தோட அளவு இது. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பு. சரி, ஒருத்தர் நிலத்தை தானமா கொடுக்கறாரு. அது எப்படி நிலைமையில்லாத ஒரு ஏழை குடும்பத்துக்கு போய் சேருது? அந்த பயணம் எப்படிப்பட்டது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சும்மா கையெழுத்து போட்டு நிலத்தை கொடுத்துட முடியாது. இதுக்குன்னு ஒரு முறையான 5 ஸ்டெப் கொண்ட ஒரு சட்ட வழிமுறை இருக்கு. ஏன் இவ்ளோ ஸ்டெப்ஸ்? ஏன்னா அந்த நிலம் கொஞ்சம் கூட தப்பாகாம ரொம்ப நேர்மையா சரியான ஆளுக்கு போய் சேரணுங்கிறத உறுதி செய்யதான். ஓகே, இப்போ ஒருத்தருக்கு நிலம் கிடைச்சிருச்சு. அதோட எல்லாம் முடிஞ்சுதா? இல்ல. அந்த நிலத்தை வாங்கினவங்களுக்கு சில உரிமைகளும் இருக்கு, சில முக்கியமான பொறுப்புகளும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? யாருக்கு வேணா இந்த நிலம் கிடைச்சிடாது. ரொம்ப தெளிவான விதிகள் இருக்கு. முதல்ல, அவங்களுக்கு சொந்தமா நிலமே இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த நிலத்தை வாங்கி அவங்களே விவசாயம் பண்ண தயாரா இருக்கணும். மூணாவது, அவங்க வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள இருக்கணும். இது எதுக்குன்னா, இந்த உதவி உண்மையில யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணுங்கிறதுக்காகத்தான். இதுதான் இங்க இருக்கிற ஒரு அழகான பேலன்ஸ். ஒரு பக்கம் நிலத்தை வாங்குறவங்களுக்கு அதுல முழு உரிமையும் கிடைக்குது, விவசாயம் பண்ணலாம், வீடு கட்டிக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் சில முக்கியமான பொறுப்புகளும் இருக்கு. அதாவது இந்த நிலத்தை விற்கவோ இல்ல மத்தவங்களுக்கு தானமா கொடுக்கவோ முடியாது. கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டணும். முக்கியமா 3 வருஷத்துக்கு மேல சும்மா போட்டு வைக்கக்கூடாது. அப்போ இது எல்லாம் யார் மேனேஜ் பண்றா? இதுக்குனே ஒரு ஸ்பெஷல் கவர்மெண்ட் அமைப்பு இருக்கு. இந்த சட்ட ஆவணமே சொல்லுது. இதுக்காக தமிழ்நாடு பூமிதான வாரியம்னு ஒன்னு உருவாக்கப்பட்டது. இந்த போர்டு தான் தானமா வந்த ஒவ்வொரு இன்ச்சு நிலத்துக்கும் சட்ட ரீதியான கார்டியன் மாதிரி. இந்த இயக்கத்தோட நோக்கத்தை பாதுகாக்கிற ஒரு காவலாளி. இந்த போர்டுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு. ஒரு நிலம் தானமா வந்தா அது உண்மையான செக் பண்றது, தகுதியானவங்களுக்கு அதை பிரிச்சு கொடுக்கறது, யாராச்சும் ரூல்ஸை மீறினா அந்த நிலத்தை திரும்ப எடுக்கிறதுன்னு இந்த சிஸ்டத்தோட நேர்மையை காப்பாத்துறது இவங்களோட முக்கியமான வேலை. சரி, இவ்வளவு நேரம் நாம இதை பத்தி பார்த்தோம். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? பூமிதான இயக்கம் ஏன் இன்னைக்கும் முக்கியமா இருக்கு? பொதுவா சமூகத்துல ஏற்றத்தாழ்வை சரி பண்ணணும்னா புரட்சி, போராட்டம், சட்டப்போர் இப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனா அதெல்லாம் இல்லாம வெறும் அன்பால மனசார கொடுக்கிற ஒரு கொடையால ஒரு பெரிய சமூக பிரச்சனையை தீர்க்க முடியுமா? முடியும்னு செஞ்சு காட்டினது தான் இந்த பூமிதான இயக்கம். வன்முறையே இல்லாம ஒரு ஆழமான பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அதனால இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பூமிதானம் வெறும் உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்கிற ஒரு தானம் மட்டும் இல்ல. அது சட்டத்தோட துணையோட அந்த நல்ல மனச ஒரு நிலையான கட்டமைக்கப்பட்ட நிலச்சீர்திருத்தமா மாத்துது. இதனாலதான் இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு உண்மையான நிரந்தரமான மாற்றத்தை கொடுத்துச்சு. கடைசியா, இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க வைக்குது. நாம இன்னைக்கு ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளுக்கு ரொம்ப கஷ்டமான தீர்வுகளை தேடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சின்ன பரிசு, ஒரு எளிய கொடை எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு இந்த இயக்கம் நமக்கு ஞாபகப்படுத்துது இல்லையா? மனுஷனோட நல்ல மனசை நம்பி ஆரம்பிக்கப்பட்டது மாதிரியான திட்டங்களுக்கு இன்னைக்கு நம்ம உலகத்துல இடம் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?